நாக சைத்தன்யா, சோபிதா துலிபாலா இவங்க 2 பேருக்கும் கடந்த வருஷம் நவம்பர் மாதம் மேரேஜ் ஆகி முடிஞ்சிருக்க நிலையில இப்போ சோபிதா துலிபாலா பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா ஃபேன்ஸ் பலருமே நாக சைத்தன்யாவுக்கும் சோபிதா துலிபாலாவுக்கும் அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. நாக சைத்தன்யா கடந்த 2017 சமந்தாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. 2022 2 பேருமே அஃபீஷியலாக விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா சோபிதா கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்த நாக சைத்தன்யா கடந்த வருஷம் நவம்பர் மாதம் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட மேரேஜ்க்கு அப்புறமா இவங்கள பற்றின எக்கச்சக்க சர்ச்சைகள் சோசியல் மீடியாவில் வந்துட்டு தான் இருந்துச்சு. அதை தொடர்ந்து சமந்தாவும் இப்போ 2வது திருமணம் பண்ணிக்க போகிறாங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க உள்ளிட்ட பல விஷயங்கள் பேசப்பட்டு வருது. இதனால் ரீசெண்டாக நாக சைத்தன்யா, சோபிதா துலிபாலா, நாகார்ஜுனா உள்ளிட்ட ஒட்டுமொத்த குடும்பமும் ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க. அந்த ஈவெண்ட்டில் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நாக சைத்தன்யா அண்ட் சோபிதா துலிபாலா 2 பேரும் வந்திருக்காங்க. ஸ்பெஷலாக அதில் சோபிதா துலிபாலா ரொம்ப கிராண்டாக ஒரு சாரீ கட்டியிருந்தாங்க. அந்த சாரியில் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்காங்க. மேலும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அந்த க்ளோ அவங்க ஃபேஸில் தெரியுது. அதே நேரம் அவங்க பேபி பம்ப் அவ்வளோ அழகாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நாக சைத்தன்யா, சோபிதா துலிபாலா 2 பேருக்கும் ஃபேன்ஸ் பலருமே அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் ரீசெண்டாக சோபிதா துலிபாலா சாரீ கட்டி போஸ்ட் பண்ணியிருக்க எல்லாத்துலேயுமே பேபி பம்ப் தெரியுது. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, கூடிய சீக்கிரமாக அந்த விஷயத்தை அவங்களே அஃபிஷியலாக ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் பலருமே இந்த விஷயத்தை வைரலாக்கிட்டு வராங்க. ஆனால் நாக சைத்தன்யா, சோபிதா துலிபாலா 2 பேருமே இப்போ அவங்களோட கெரியரில் பிஸியாக இருக்காங்க. மேரேஜ்க்கு அப்புறமாவும் நிறைய மூவிஸில் சோபிதா துலிபாலா கண்டினியூஸாக நடிச்சிட்டு தான் இருக்காங்க. ரீசெண்டாக கூட புதுசாக ஒரு படத்தில் கமிட் ஆகி அந்த படத்தோட பூஜை விழாவில் கூட கலந்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கப்ப சோபிதா துலிபாலா எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்ற கேள்விகள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் தெலுங்கு மீடியா ஃபுல்லாகவே நாக சைத்தன்யா, சோபிதா துலிபாலா 2 பேரும் பேரண்ட்ஸ் ஆக போகிறாங்க, சோபிதா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க உள்ளிட்ட பல விஷயங்களை பேசிட்டு வராங்க. மேலும் இந்த விஷயத்தை முற்றிலும் ரூமர் தான் அப்படின்னு சொல்லி மறுக்கிற மாதிரி நாகார்ஜுனா சைட்ல இருந்து சில விஷயங்களை பேசிட்டு வராங்க. அதாவது சோபிதா துலிபாலா சாரீ கட்டியிருக்கனால அவங்களுக்கு பேபி பம்ப் மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கட்டியிருக்க சாரீ அந்த மாதிரியான மெட்டீரியல் ரொம்ப ஹெவியான சாரீ கட்டியிருக்கிறதால பேபி பம்ப் மாதிரி தெரியுது. அப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அவங்களே அஃபிஷியலாக கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க, தேவையில்லாத ரூமர்ஸாக பரப்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இருந்தாலும் இந்த விஷயத்தை பற்றி நாகார்ஜுனாவோ அல்லது சோபிதா துலிபாலா சைட்ல இருந்து எந்த ஒரு அஃபிஷியல் கிளாரிஃபிகேஷனும் வரல. உண்மையிலேயே அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு அவங்களே ரிவீல் பண்ணால் மட்டும்தான் தெரிய வரும்.